இந்த பொண்ணு ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம் பண்ண முடியாம ரொம்பவே தவிச்சிட்டு இருக்கிறா. அதை பார்த்து அவளுடைய அம்மாவும் இந்த பொண்ணு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப ஜாலியா விளையாண்டு இருக்கான்னு நினைச்சிட்டு அவளை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணுமே அதிகமா தண்ணி குடிச்சதுனால அப்படியே ஸ்விம்மிங் பூல்குள்ள மூழ்கி போயிடுதா. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கோல்டன் கலர் லைட் அந்த பொண்ணு மேல அடிக்குது. அந்த கோல்டன் கலர் வெளிச்சம் பட்டதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு திடீர்னு ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வெளியில வரா. இதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு எங்க சேனலை பாக்குற 90% ஆடியன்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்றதே கிடையாது. ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு அங்கிருந்து வெளியில வந்து பாக்குறா. பார்த்தா ஒரு திருடன் ஒரு கடையில திருடிட்டு நிக்கிறான். தென் இந்த பொண்ணு தன்னுடைய மேஜிக் பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த பணத்தை அவங்கிட்ட இருந்து மறைய வச்சு கல்லாப்பட்டிக்கே கொண்டு போயிடுதா. அதுக்கப்புறமும் அந்த திருடன் அடங்கவே இல்லை. அவன் அங்க இருக்கிற பேகை பிடுங்கிட்டு குடுன்னு ஓடியே போயிடுறான். தென் அங்க அந்த அம்மாவும் பையனும் ஐயோ என் பேகை யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டே நிக்கிறாங்க. இந்த திருட்டு பையலும் பேக் எடுத்துட்டு ரொம்பவே வேகமா அவங்க தலைவன் இருக்கிற குடோனுக்கு ஓடி போயிடுதான். தென் இந்த தலைவனும் அதுல இருக்கிற பணம் எல்லாத்தையுமே எண்ணி பார்க்கறான். மொத்தமா அதுல $20 பில்லியன் இருந்திருக்கு. இந்த பணத்தை அந்த அம்மா தன்னுடைய பையனுடைய மெடிக்கல் செலவுக்காக வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் இந்த பொண்ணு கதவு எல்லாத்தையும் உடைச்சிக்கிட்டு உள்ள வர்றா. பார்த்த உடனே எல்லாருமே இந்த பொண்ணை பார்த்து பயப்படுறாங்க. தென் அந்த தலைவனும் இவ ஒரு குட்டி பொண்ணு, இவளால நம்மள என்ன பண்ணிட முடியும், இவளை அப்படியே விடுங்கன்னு சொல்லிடுறான். பட் இந்த பொண்ணு அந்த திருடனை ஒரே ஒரு பஞ்சு தான் விடுறா. அந்த பையன் பறந்து போய் விழுறான். இந்த குட்டி பொண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.